மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் போட்டி வந்தது யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானுக்கிட்ட 2 பேரும் போய் முறையிடுறாங்க. சிவபெருமான் ஒரு போட்டி வைக்கிறாரு. யார் என்னுடைய சிரசில் உள்ள அடிமுடியையும் என்னுடைய திருவடியையும் யார் முதல்ல பார்த்துட்டு வராங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் போட்டி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை பிளந்து கொண்டு திருவடியை தேடி பயணிக்கிறாரு. சிவபெருமானுடைய அடிமுடியை காண பிரம்மதேவர் அன்னவாகனம் எடுத்து மேல் நோக்கி பயணிக்கிறாரு. அப்படி மேல் நோக்கி பயணிக்கும் பொழுது பிரம்மாவுக்கு எதிராக தாளம்பூவானது வருது. அந்த தாளம்பு கிட்ட கேட்குறாரு, நீ எவ்வளோ காலம் கீழ் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. நான் ரொம்ப காலம் வந்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் கீழே நான் வர முடியல அப்படின்னு தாளம்பு சொல்ல, அப்படின்னா ஒன்று செய்யி, நான் சிவபெருமானுடைய அடிமுடியை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி தாளம்பு கிட்ட கேட்குறாரு. தாளம்புவும் இந்த கேள்விக்கு ஒப்புக்கொண்டு சிவபெருமானுக்கிட்ட அப்படியே சொல்ல, சிவபெருமான் கோபமுற்று 2 பேருக்கும் சாபம் கொடுக்குறாரு. அதாவது தாளம்பு இனிமேல் எந்த கோவில்களிலும் எந்த ஒரு பூஜை புனஸ்காரத்துக்கும் தாளம்பு பயன்படுத்தப்படாது அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சாபம் விடுறாரு. பிரம்மதேவருக்கு எந்த மூலஸ்தானத்திலையும் எந்த ஒரு ஆலயத்திலையும் பிரம்மாவை மூலஸ்தானமாக வைத்து கொண்டு மக்கள் வழிபட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரம்மாவுக்கு சிவபெருமான் சாபம் கொடுத்துறாரு. திருவடியை காண சென்ற மகாவிஷ்ணு தான் தவறை ஒப்புக்கொண்டு கையெடுத்து கும்பிடுறாரு சிவபெருமானை நோக்கி. சிவபெருமான் இருவருக்கும் மிகப்பெரிய ஒரு அக்னி குழம்பாக பிளவுபட்டு அதில் ஜோதில் வடிவமாக லிங்கோத்பவராக காட்சி கொடுத்தார். பக்தியின் அடிப்படையிலே சிவபெருமானை நாட முடியும், அகங்காரம் என்பது சிவபெருமானை நெருங்க விடாது அப்படின்ற ஒரு அர்த்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையில தான் இந்த தத்துவமானது நம்மளுக்கு கதையாகவும் சிவபெருமானது திருவிளையாடல் புராணத்தில் இந்த ஒரு நிகழ்வு நடத்தி காட்டியிருப்பார். அதனால சிவபெருமானுடைய அடிமுடியை நான் கண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி பொய் சொன்ன காரணத்தினால் பிரம்மதேவர் சிவபெருமானை கைலாயத்தில் போய் பார்வதி தேவியும் சிவபெருமானையும் வழிபடுறாங்க. அப்படி வழிபட்ட பின்பு கைலாயத்திலிருந்து எடுத்து வந்த சிவலிங்கத்தை இங்கே பிரதிஷ்டை செய்து இங்கே வழிபட்டதனால இந்த ஸ்தலத்துக்கு கைலாசநாதர் என்ற பெயர். இங்கு சிவபெருமானுக்கு முன்பு நம்ம எப்போவுமே விநாயக பெருமானையும் முருகப்பெருமானையும் பார்ப்போம். ஆனால் இந்த ஸ்தலத்தில் சிவபெருமானுக்கு முன்பாக மகாமண்டபத்தில் தம்பதி கோலத்தில் தம்பதியுடன் பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் இடது வலதாக நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாங்க. இந்த ஸ்தலத்துக்கு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா மும்மூர்த்திகளையும் ஒரே இடத்துல வழிபட்டதுக்கு உண்டான பலன் நம்மளுக்கு கிடைக்கும். இங்கு காமாட்சி அம்மன் நின்ற கோலத்தில் தெற்கு முகமாக நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் சிவபெருமான் நம்மளுக்கு கிழக்கு முகமாக காட்சி கொடுக்குறாங்க.